ஹலோ காய்ஸ், நம்ம சூர்யாவோட சூர்யா 47 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான மரண மாசான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இப்போ வந்திருக்கிற அப்டேட்டை பார்க்கும்போது இந்த சூர்யா 47 ஒரு பயங்கரமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான கதைக்களத்தை பத்தி ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ அந்த ரூமரும் படத்துக்கான அடுத்த அப்டேட் எப்போ, இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் பயங்கரமா பார்க்க போறோம். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி திருப்புடிசாமோட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூர்யா 47 பார்க்கறதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் சன்ஸை பார்த்துடலாமா? இந்த படத்துக்கான கலெக்ஷனை பார்க்கும்போது கருப்பு படத்தை முந்தினும் போல கருப்பு படம் தான் சூர்யாக்கு ஒரு பயங்கரமான ரெக்கார்டை வாங்கி கொடுத்துச்சு. இப்போ அதே பீட் பண்ற அளவுக்கு விஸ்வநாதன் சன்ஸ் பயங்கரமான சம்பவத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல பண்ணிருக்கு. 200 கோடி இந்த விஸ்வநாதன் சன்ஸ் வேர்ல்டு வைடா கலெக்ஷன் பண்ணி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல பண்ணிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்துக்கான கலெக்ஷன் இப்ப எகிரிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த படம் அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நினைச்சவங்க வாயை ஃபுல்லாவே அடைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பே கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே தெலுங்குல தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம யாஷோட டாக்ஸிக் இன்னும் 3 நாள் தியேட்டரிக்கல்ல வரப்போகுது. அப்ப வரைக்குமே இந்த விஸ்வநாதன் சன்ஸ்க்கு டைம் இருக்கு. சோ அப்ப வரைக்குமே படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது, எவ்வளவு பீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாக்ஸிக் படம் வந்ததுக்கு அப்புறமா சில தியேட்டர்ஸ்ல கண்டிப்பா போடுவாங்க விஸ்வநாதன் சன்ஸ். இப்ப விஸ்வநாதன் சன்ஸ் ஒரு வழியா பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அடுத்த சம்பவம் சூர்யா 47 சரவெடியான சம்பவத்தை பொறுத்தவரையும் இந்த படத்துக்கான ஏதோ ஒரு அபிஷியல் அப்டேட் ஓணம் அப்ப கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே வீடியோல சொல்லிருப்போம் இந்த சூர்யா 47க்கான அபிஷியல் அப்டேட்டை ஓணம் பண்டிகை அப்ப இறக்க போறாங்கன்னு. அது என்ன அப்டேட்டா ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய அப்டேட்டா தாங்க இறக்க போறாங்க. கண்டிப்பா அடுத்து வரப்போற அப்டேட்டை பொறுத்தவரையும் டைட்டில் ரிவீல் பண்ணிடுவாங்க. கிளிம்ஸ்ல டீசர் மாதிரி கூட வரலாம். இப்ப இந்த சூர்யா 47க்கான ஒரு பயங்கரமான ரூமர் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது இந்த சூர்யா 47க்கான கதைக்களத்தை பத்தி சொல்றாங்க. போலீஸ் இதுல ஒரு பிளைண்ட் காப்பா வராரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அவர் ஒரு முரட்டத்தனமான கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் கண்ணு போயிருமா, பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறமும் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஒரு டீமா தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நஸ்ரியா, நஸ்லின், சூர்யான்னு 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு கேஸை பயங்கரமாவும் ஃபன்னாவும் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. முன்னாடி சூர்யா 47 வாங்கின நெட்ஃபிளிக்ஸ் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப சீரியஸான கேஸ், சீரியஸே இல்லாத காப்ஸ் கிட்ட போகுது, ஒரு ஃபன்னான போலீஸ் கிட்ட தான் இந்த ஒரு கேஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் சொல்லிருந்தாங்க. நம்ம ஜித்து மாதவன் ரொம்ப வித்தியாசமா தான் எடுப்பாரு. இப்ப நான் சொன்ன கதைக்களத்துல படத்தை ரெடி பண்ண போறாங்களா இல்ல வேற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தை தீபாவளிக்கு தான் இறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஒரே அப்டேட் வந்துட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இந்த சூர்யா 47க்கான ஏதோ ஒரு பெரிய அப்டேட்டை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது போஸ்டரா இருக்கலாம், இல்ல டைட்டில் ரிவீலா இருக்கலாம். ஆனா ஒரு அப்டேட் ஓணம் பண்டிகை அன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கருப்பும் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர், விஸ்வநாதன் சன்ஸ் அதுக்கு மேலேயும் பிளாக் பஸ்டர். இதனால சூர்யா 47க்கான பிசினஸ் எங்கேயோ எகிற போகுது. ப்ரீ பிசினஸ்லயே ஒரு பயங்கரமான சம்பவத்தை சூர்யா 47 பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 2-3 வருஷத்துக்கு நம்ம சூர்யா தி ஒன்னா நின்னு கலக்க போறாரு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு பேக் டு பேக் படமா வந்துட்டு இருக்க போது. சூர்யா 47 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. நெக்ஸ்டா ஜெய்பீமோட டைரக்டரான டிஜே ஞானவேல் அவரோட இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்குள்ள முடிக்க பிளான் போட்டுருக்காரதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சூர்யா 49 அந்த படமும் ரெடியாக போகுது. சூர்யா 49 டைரக்டர் யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டா முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் எச் வினோத்னு. இப்ப இன்னொரு இயக்குனரும் ஆட் ஆகியிருக்காரு. அது யாருன்னு பார்க்கும்போது துல்கர் சல்மானோட ஐ எம் கேம் அந்த படத்தோட இயக்குனரான நஹாஸ் அவர் தான் இந்த 49 இயக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. இதுல யாரு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது சூர்யா 50 பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. புஷ்பா படத்தோட இயக்குனரான சுகுமார் அவர் தான் இந்த சூர்யா 50 இயக்க போறாருன்னு அப்டேட் வந்துச்சு. இப்ப ராஜமௌலி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. சூர்யா 50 பொறுத்தவரையும் ஒரு பெரிய படமா தான் ரெடியாக போகுது. ஒரு கிராண்டான பட்ஜெட்ல பெரிய படமா தான் எடுக்க பிளான் போட்டிருக்காங்க. அந்த விதத்துல ராஜமௌலி எப்படிப்பட்ட இயக்குனர் உங்களுக்கே தெரியும். அவர் இந்த சூர்யா 50 டைரக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நடக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தி ஒன் ரோலெக்ஸ்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.